கடல் மாநாடு ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்க? என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட கடல் வழி பொருளாதாரம்னு இருக்கு. கடல் வழியா நமக்கு கிடைக்கிற பொருளாதாரம் வந்து 3% தான் நம்ம இந்தியாவோட மொத்த பொருளாதாரத்துல 3% தான் கடல் வழி பொருளாதாரம். பிற நாடுகள் நீங்க சைனா, அமெரிக்காலாம் எடுத்தீங்கன்னா 33% அவங்க பொருளாதாரம் கடல் வழி வாணிபத்தினால அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாகர் மாலா திட்டம், நீங்க இந்த ஈசிஆர்லாம் போனீங்கன்னா இப்போ ரோடு வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. 8 வழி சாலை எடுத்துட்டு வந்து அந்த சாலையில நேரா வந்து கனெக்ட் பண்றாங்க. நீங்க மதுரை வாயிலெல்லாம் போனீங்கன்னா, நெற்குன்றம்லாம் போனீங்கன்னா, இப்போ அந்த ஏடிஎம்கே பீரியட்ல நிறுத்தப்பட்ட அதாவது டிஎம்கே பீரியட்ல கட்டினாங்க, ஏடிஎம்கே வந்தோன்னு நிறுத்திட்டாங்க, திரும்ப அந்த சாலை போடுறாங்க. அது என்னன்னா இந்த பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து நம்ம துறைமுகத்துக்கு எண்ணூர் துறைமுகம் வரைக்கும் நேரடியாக வந்து அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சாலை போடுறாங்க. இது எல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் வந்து மலைகளின் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரு, தண்ணீர் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. எப்படி இருக்குன்னா, மலைகளின் மாநாடுனா மலையை உடைச்சு என்ன எடுக்க போறாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அதிகபட்சம் எஃகு எடுப்பாங்க, இரும்பு தயாரிக்கான மூலப்பொருட்கள் அந்த பாறைகள்ல இருக்கு. கிரானைட் எடுப்பாங்கன்னு வைங்க. கிரானைட்டு இந்த ஹோட்டல்களுக்கு போகிற தரையில் போகிற கிரானைட்டு உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த நீல கலரில், பச்சை கலரில், இளம் சிவப்பு கலரில், இந்த நிறங்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் அதுவும் கிரானைட் இருக்குது. அதுவும் இந்த சேலத்தில் தான் இருக்குது. சேலம் 8 வழி சாலை இருக்குல்ல, அந்த 8 வழி சாலை இவங்க தொழில் வழி தடம் மாற்றிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா நீர் வழி தடங்களும் இணைக்கிறாங்க, எல்லா சாலைகளும் இணைக்கிறாங்க, எல்லா ரயில் பாதைகளும் இணைக்கிறாங்க. இது மொத்தமாக இந்த சாகர் மாலா திட்டத்துக்காக இது இணைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிறு சிறு துறைமுகங்கள் அங்கங்கே தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு சிறு சிறு துறைமுகங்கள் கட்டிக்கொள்ள. ஏற்கனவே மீனவர்களோட அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த துறைமுகங்கள்லாம் வந்துட்டா இவனை மீன் பிடிக்க அனுமதிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய படகுகள்ல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் அனுமதி கிடைக்கும். இப்போ இந்த கடலம்மா மாநாடு ஏற்கனவே சாக்கடை தண்ணியை கொண்டு போய் இந்த நகரங்களில் கடலில் கலக்க விட்டு மீன் வளம் வந்து குன்றி போயிருக்கு. இவங்க அது இல்லாமல் பேனா சிலை வர நிறுவுறாங்க. எல்லாமே இந்த கடல் சார்ந்தே இருக்கு. இந்த கடலம்மா மாநாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த சாகர் மாலா திட்டம் எதிர்ப்பு வந்து முக்கியமான பேசு பொருளாக இருக்கும். சாகர் மாலா அப்படின்னா பூமாலை திட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் இந்த பக்கம் ஆந்திரா, தமிழகம் அப்படி தொடங்கி கேரளா, மும்பை வரைக்கும், கோவா, மும்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பூ மாலை மாதிரி எல்லா துறைமுகங்களும் இணைக்கிறாங்க. சேது சமுத்திரம், சேது கால்வாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து பிஜேபி அதிகமாக எதிர்த்தாங்க. ராமர் பாலம் இருக்குது, ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிஜேபி ரொம்ப எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ அவனுக்கு அது ராமர் பாலம்லாம் தெரியல. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அதானியும் அம்பானியும் சம்பாதிக்கிறதுக்கு துறைமுகங்களை கட்டி கொடுத்து அது மூலிமா வர வருமானம் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கா? அதானியும் அம்பானியும் சம்பாதிக்க போகிறாங்க. அப்போது கடலை வந்து ஆழப்படுத்துவோம், செயற்கையாக ஆழப்படுத்துவோம். அதில் இருக்கிற அந்த பவழ பாறைகள், அந்த கனிம வளங்கள், கடலில் தோண்ட தோண்ட கிடைக்கிற எல்லா பொருளும் கனிம வளம் தான். அது ஒரு சைடு விற்க ஆரம்பிப்பான். மீன் வளம் குறையும். இருக்கிற உள்ளூர் மீனவர்களுக்கு, அதாவது போட்டில் போயிட்டு கட்டு மரத்தில் போயிட்டு மீன் பிடிக்கிறவனுக்கு கடலோட வளம் குன்றி போனால் அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போகும். அப்போ பெரும் முதலாளிகள் அவன் வந்து பெரிய போட்டை செஞ்சு எதுவுமே நடுக்கடலில் மீன் பிடிக்க முடியாது. அப்போது ஒரு சைடு கடலையும் நாசம் பண்ணுறோம், அது சார்ந்து வாழ்கின்ற பழங்குடி மக்களான மீனவர்களோட வாழ்க்கையும் இந்த அரசு நாசம் பண்ணுது. இதை எதிர்த்து தான் இந்த கடலம்மா மாநாடு அண்ணன் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாரு. இது சாகர் மாலா திட்டத்துக்கு எதிரான ஒரு மாநாடாக தான் இருக்கும். இது கடலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். முன்னாடி சொன்னது தான், அந்த 5 ஆற்றல்களை வந்து அண்ணன் வந்து பேசுகிறாரு. அந்த 5 ஆற்றல்கள் இல்லைன்னா உலகம் இங்கே இல்லை, உயிர் இல்லை, எந்த உயிருமே இருக்காது. மனித இனமாக இருக்கட்டும், அந்த காடு செடி அந்த மாதிரி இருக்கட்டும், இல்லை விலங்கினமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் சொல்லுவாங்கள்ல, இந்த பிரபஞ்சமே இந்த 5 ஆற்றல்கள் இல்லைன்னா இருக்காது. அதில் ஒன்று தான் இந்த கடல் மாநாடு அண்ணன் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். கடல் மாநாடு கடலில் இப்போ நமக்கு அண்ணன் வந்து நீ கடலில் பேனா வச்சேன்னா நான் உடைப்பண்ணாரு. அப்போ எதுக்காக உடைச்சாங்க அண்ணன் அன்னைக்கு எதுக்காக பேசினாரு? ஏன்னா கடலில் வந்து நமக்கு இருக்கிற உயிர்கள் அதோட பாதிப்பு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம குறைஞ்சபட்சம் சொல்கிறோம்ல, நம்ம உணவு உண்றோம்ல, அதில் ப்ரோட்டீன் நம்ம சொல்கிறோம், அதில் ப்ரோட்டீன் மீனில் இருக்குது, ஒமேகா 3ன்றாங்க, அதுவும் மீனில் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் நம்ம மற்ற தேவைகள்லாம் விட்டுருவோம், குறைஞ்சபட்சம் நான் உணவு உண்ணுறேன்ல, அதில் இந்த ப்ரோட்டீனும் வேணும், ஒமேகா 3 வேணும். மற்ற பலருக்கு இந்த ஜிம்முக்கு போகிறாங்களே, இந்த கேலி கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்களே, இப்போ கடல் மாடலாம் தான் கேலின்லாம் அவங்க ஜிம்முக்கு போகிறாங்களே, அங்கே போனோடனே சொல்லுவான், இப்போ ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துக்க போகணுமா, இந்த டியூனா ஃபிஷ் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் அந்த கேள்வி அவங்களுக்கு முன் வைக்கிறேன். அப்போது இந்த கடல் ஒன்று இருக்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்னா, இங்கே மனிதனமே கொஞ்சம் கேள்விக்குறிதான் வாழ்கிறதுக்கு. அந்த 5 ஆற்றல்கள் ஒரு ஆற்றலாக திகழுது. அப்போது இந்த நான் உணவு உண்ணாமல் நான் எதுவுமே பண்ணாமல் தண்ணி தேவை கிடையாது. இப்போ ஆவியாதல் நிகழ்வு இருக்குது. ஆவியாதல் நிகழ்வு நடந்தால் தான் நமக்கு மழை நீராக வரப்போகுது. இந்த கடலில் அது பெரும் பங்களிப்பு கடல் நமக்கு கொடுக்குது.
சரிங்களா? ஏரி, குளம், நீர் இருக்குது, இந்த நடக்குது. அப்போது கடல் வந்து நமக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. உணவு, அதை தாண்டி இயற்கையின் கொடை. அந்த இயற்கையின் கொடையை நம்ம பாதுகாக்காமல் நம்மளால் உயிர் வாழ்ந்துட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்ம உயிர் வாழணும்னா கடலை நம்ம பாதுகாக்கணும். அப்போது அந்த கடலில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கணும், கடல் வளங்களை பாதுகாக்கணும். இந்த கடல் வளங்களை பாதுகாக்கணும்னா நம்முடைய வளங்கள் இங்கே கேள்விக்குறியாயிடும். அதனால் கடல் வளம் இல்லாமல் இங்கே உயிர் வளம் கிடையாது. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். விமர்சனம் பண்ணுறவங்க நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 ஆற்றல்களை இல்லாமல் ஒரே ஒரு நாள் உயிரோட வாழ்ந்துட்டோம். ஒரே ஒரு நாள் உயிரோட வாழ்ந்துட்டோம். தண்ணி குடிக்க எழுந்த உடனே பாத்ரூம் போக மாட்டேன், கழுவ மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் காற்று சுவாசிக்க மாட்டேன், சாப்பாடு இருக்குல்ல, நெருப்பு வேணும், நான் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டேன். சூரிய உதயம் இல்லாமல் உன்னால் வாழ்ந்துட முடியுமா? அப்போது அவங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த 5 ஆற்றல்கள் இல்லாமல் நீ ஒரு நாள் வாழ்ந்துடு. ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டிட்டு பார்த்துட்டு. கடல் மாநாடு ஏன் எதுக்குன்னா, கடல் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை. நீர் தான் மனுஷனோட அடிப்படை தேவையில்லை. நீர், காற்று, ஆகாயம் இது எல்லாமே இருக்குது. அப்படின்னும் போது கடல் இல்லாமல் எப்படி மனுஷனால் வாழ முடியும்? கடல் இருந்தால் தான் மனுஷன் எல்லாமே, மனித சூழலே வந்து கடல் ஒன்று தான் முக்கியமே. இது மாதிரி எல்லாமே அண்ணன் தொடர்ச்சியாக எல்லா மாநாடும் நடத்திடுறாரு. கடல் மாநாடு, ஆடு மாடுகளின் மாடு, இது எல்லாமே மனுஷனுக்கு தேவையானது. எதிர்கட்சிக்காரன் கேட்குறது என்னன்னா, இதுக்கெல்லாம் ஓட்டு இருக்குதா? இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ஒரு காலம் கடல் ஓட்டு கிடையாது, மாடு கிடையாது, வாடு கிடையாது, எதுவும் ஓட்டு கிடையாது. ஆனால் அது எல்லாம் இருந்தால் தான் மனுஷனால் வாழ முடியும். மனுஷன்ற ஒரு உயிர் இல்லாமல் இது எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆனால் அது இல்லைன்னா இவங்க மனுஷனால் வாழவே முடியாது. கடல் மாநாடு வந்து முக்கியமானது. தற்கூரிகளுக்கு இது பற்றி புரியாது. அறிவாளிகளுக்கும் தமிழ் தேசியத்தை மக்களை நேசிக்கிறவங்க மட்டும் தான் கடல் மாநாடு எதற்காக, ஆடு மாடுகளின் மாநாடு எதற்காக, மலை மாநாடு எதற்காகன்னு புரியும். அதாவது கடல் மாநாடு வந்து மிக முக்கியமானது. தற்கூரிகளுக்கு ஒரு காலமும் இதை பற்றி புரியாது. அறிவாளிகளுக்கும் தமிழ் தேசியத்தை நோக்கி போகிறவர்களுக்கும் அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இது கண்டிப்பாக புரியும். கடல் மாநாடு என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். மீன் இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது, சொரா இருக்குது, எல்லாமே இருக்குது. இது அழிஞ்சதுன்னா கடல் வந்து பாதிக்கப்படும். புரியுதுங்களா? அதனால் வந்து அந்த மீனவர்கள் மக்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பாதிக்கப்படும். தொழில் விஷயமாக பாதிக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு கடலை வந்து நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா இருப்போம், நம்ம சார்ந்து வர மக்களும் நல்லா இருப்போம். இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலுக்கு மாநாடு, மரத்துக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு, ஆடுக்கு மாநாடு, மாடுக்கு மாநாடு, இதுக்கெல்லாம் போட்டு மக்கள் மாநாடுலாம் அவர் முன்னாடியே போட்டார். இதற்கெல்லாம் எதுக்கு மாநாடு? இதெல்லாம் சொன்னால் கேட்காதுன்றாங்க. சொன்னால் கேட்கும். கடல் அம்மாவுக்கு சொன்னால் கேட்கும். அவங்கள நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், அந்த பேனா வைப்பேன்றீங்க கடலுக்கு நடுவில், அண்ணன் உடைப்பாருன்னாரு. நீ பேனா வச்சுப்பாரு, நான் உடைப்பேன், நான் சிலையை வச்சுப்பாரு, உடைப்பேன். அந்த இடத்துல ஆனால் வைக்கல. நல்ல வேலை அவங்க வைக்கல. அவர் அண்ணன் சொன்னதுனால வைக்கல. சீமான் அண்ணன் சொன்னார், அதனால் வைக்கல. வைக்காம ஆனால் வச்சுருந்தா கண்டிப்பாக கடல் கொந்தளிச்சிருக்கும். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் மரத்துக்கு மரம் பேச தாங்க செய்யும். மரம் பேசும், ஆடு பேசும், மாடு நீங்கள் மாடுகிட்ட போயிட்டு ஒரு கழனி தண்ணி வச்சு சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். அது வாழாட்டின்னு இப்படி அப்படின்னு வந்து சாப்பிடும். நம்ம பேசுறது கேட்கும். கேட்காம இல்லை. ராமராஜன் ஒரு படத்தில் பாட்டு பாடின கறந்தாரா? பாட்டு பாடாமல் கறக்கவே முடியும். ஏன்னா அது அன்பால், அரைவணைப்பால் வந்து கறந்து அந்த இது பண்ண முடியும். எல்லாமே பேசும், எல்லாமே கேட்கும். இங்கே பேசுறத கேட்காத ஆள் யாருன்னா, இதை பேசுகிறாங்க பற்றியா, இவர் போய் பேசுகிறாரு, அவங்களுக்கு தான் கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. அவங்களுக்கு அந்த மனநிலை இல்லை. அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே வந்து கூட்டணி வச்சு வருவாங்க. நிறைய அது பேசுறது யாருன்னா முக்கியமாக பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி, திமுக, இவங்க இந்தமாரி ஆட்கள் தான் இதை வந்து பேசுவாங்கள்ல. எங்களை மாரி இப்போ நம்மளை மாரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோ இல்லை பொதுமக்களோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. உண்மையாலுமே பொதுமக்கள் இதை பற்றி பேசவில்லை. நான் நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்குறேன். நான் தனிப்பட்ட முறையில் பேசுவேன். நான் நாம் தமிழர் கட்சின்னு கூட தெரியாது. தெரிஞ்சால் கூட இந்தமாரி அண்ணன் வந்து பேசுகிறாரு, பண்ணுறாரு, இந்தமாரி இதுவெல்லாம் மாநாடு நடத்துகிறாரு, ஆடு மாடை பற்றி பேசுகிறாரு, ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறாரு, தண்ணீருக்கு இதை பற்றி ஏங்க செம்மையான விஷயங்க. அவர் யாருங்க சொன்னது? நிறைய பேர் பைத்தியக்கார மாரி பேசுகிறாங்க. நிறைய பேர் மேடையில் நின்று திமுக, அண்ணா திமுக இந்த கட்சியெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாரி பாரதிய ஜனதா இவங்களாம் பேசுகிறாங்க. ஏங்க ஆடு மாடெலாம் பேசாதுன்னு சொல்கிறாங்க, அது கேட்காதுன்னு அதை வச்சு மாநாடு போடுறாரு. என்னன்னு அவர் பண்ணுற விஷயம் சரியான விஷயங்க. ஆடு மாடெலாம் கேட்கும், பேசும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. இதை வந்து நான் கேட்டிருக்கேன். புரியுதா? இந்த இடத்துல நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் மாநாடு போடணுங்க. மாநாடு போட்டு மாநாடு போட்ட மலைகள்லாம் சும்மா மலைகள் இல்லைன்னா மண் இல்லை,
மண் இல்லைன்னா உயிர் இல்லை, மரம் இல்லை, மரம் இல்லைன்னா காற்று இல்லை, மழை இல்லை, நீர் இல்லை. இது எல்லாருமே தெரியும். அந்த மலைகளை என்ன பண்ணுறீங்க? நாங்கள் மாநாடுன்ற போட்டு மலையை வந்து இது பண்ணி நிறுத்துகிறோமாங்க. மலைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடைக்கிறீங்க, உடைச்சிறீங்க. இங்கேருந்து குமரியிலேருந்து கடத்தி என்ன பண்ணுறீங்க? கேரளா மற்ற மாநிலத்துக்கு நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க. இதுவே மிகப்பெரிய ஆபத்து. என்னைக்கு நம்ம வந்து இயற்கையை வந்து மதித்து அதை வந்து மாநாடு தெய்வமாக கும்பிட்றோமோ அன்றைக்கி தாங்க நம்ம வந்து வளருவோம். புரியுதுங்களா? அதை வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் செய்கிறோம். அண்ணன் சீமானே எங்களுக்கு அதை வந்து இப்படி பண்ணணுன்னே எங்களை வழி நடத்துகிறாரு, எல்லாத்துக்குமே வழி நடத்துகிறாரு. இது வந்து அனைத்து உயிருக்குமான அரசியல். புரியுதுங்களா? அனைத்து உயிருக்குமான அரசியல் மட்டும் இல்லாமல் அனைத்து இயற்கைக்குமான அரசியல். எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. இங்கே மலைக்கு உயிர் இருக்குது, மரத்துக்கு உயிர் இருக்குது, எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. எல்லாம் சொன்னால் கேட்பாங்க. ஐயா, நமது இயற்கை வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம். சரியா? நான் நீங்கள் ரொம்ப சீக்கிரம்ன்றீங்க. எங்களை சீக்கிரம்லாம் முடிக்க முடியாது. இந்து மகா சமுத்திரம் நாங்கள். ஒரு நாட்டோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா தங்கமோ வைரமோ பிளாட்டினமோ கிடையாது. கச்சா எண்ணெய் ஒன்று. சரியா? இந்த கச்சா எண்ணெயை வந்து அம்பானிக்கு அதானிக்கு தாராவாத்து கொடுக்கும்போது $147 இருக்கா, $10 கீழே போகுது. அப்போ குறையணுமா இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு? நீ கொடுக்குறத விட நானே பெட்ரோல் விட என்கிட்ட கொடுத்துருன்றாரு. அதுக்கு எப்படி அதரசாங்க? அதான் அண்ணன் சொல்கிறாரு, அதானி நாடு 5 வருஷம், அம்பானி நாடு 5 வருஷம் கொடுத்துரு. இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாலாம் வாக்கு சீட்டு எங்கேயோ போயிட்டான். நமக்கு எதுக்கடா பொத்தானு? என் மனத்தினால எடுக்க முடியலையே, என் மனத்தினால எடுக்க முடியல. இதோ இன்னைக்கு டீ குடிச்சேன், காசு கொடுக்க முடியல. என் தம்பி கொடுத்தாப்புல, இதோ காட்டுறேன், ஆதாரத்தோடு காட்டுறேன். இருக்குது. டீக்கு 10 ரூபா கொடுக்க முடியல. டிஜிட்டல் மேனுவல் தான், டிஜிட்டல் தான். இப்படி பேசக்கூடாது. இங்கிலீஷில், ஆங்கிலத்தில், தமிழில் சொல்கிறேன். எப்படி? அதனால் இன்றைக்கி கச்சத்தீவு எடுத்திங்கன்னா இயற்கை வளம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதாவது அந்த இது சொன்னனே கச்சா எண்ணெய், அதை மாதிரி பல கோடி மடங்கு அந்த கச்சத்தீவு. இன்றைக்கி நீ பேனா வைக்கிறன்ற. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஏழை பாழை ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறாயா? விஆர் மகால் போனால் 650 ரூபா பாப்கார்னு, 300 ரூபா டோக்கனு. அவன் சினிமா பார்க்குறதுக்கே 2000 ஆகும். அவன் போகிறது எங்கே? கடற்கரைக்கு. அது சுடுகாடா? சொல்லு, சுடுகாடான்னு கேட்குறேன். அதைத்தான் சொல்கிறாரு. நான் வந்தவொடனே மொத்த சுடுகாடத்தை வெளியே போடுறது தப்பு ஒன்றும் இல்லையே. மறுபடியும் கூட்டணி நிவீங்க, விஜய் நிவீங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்க சொல்கிறேன். இன்னைக்கு அதுதான்ப்பா நான் என்ன சொல்கிறேன், அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை விட பல ஆயிரம் கோடி மடங்கு கடல். இவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது கே ரங்கராஜன் அரசியல் தாலாட்டு தேவானம் கடல் மீன் படம் வந்தது. என்னை கடலில் தான் போடணும், புதைக்கிறதுக்கு மண்ணில் போடக்கூடாது. அதை தான் விஜய் காப்பி வச்சு சொன்னது. சாவெடுக்க காசு இல்லை, 5000 ஆகும். டேய், கல்யாணம் 100 ரூபாவில் பண்ணிடலாம். 1 ரூபா சரட்டு வாங்கி கொடுத்து சாவு ₹1,00,000 எடுக்க முடியாது. உண்மையா பொய்யா? என்ன சடங்கு பண்ண எதுவாகும், அதனால் என்னை கடல்லே போட்டிருக்காங்க. வரலாறு தெரியல உனக்கு. சரியா? நான் ரொம்ப பேசினா வராது. அதனால் ஸ்டார்ட்டாக முடிச்சுக்கிறேன். வேறு எதனா அடிப்படை கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், சொல்கிறேன்.